நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன் ஃபிலிம் ஓல்ட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பட் அதுக்குள்ளே வந்து யூர் ஆல்வேஸ் இந்த நியூஸ், எப்போதுமே உங்களை பற்றி ஒரு பேச்சு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் வணக்கம் சென்னை கூட நான் கூட எதிர்பார்க்கல. படம் பார்க்கும்போது ஒரே ஒரு சீனில் வந்தீங்க, பட் ஒரு பெரிய ஹீரோ வந்தால் எப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி ரியாக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிது. இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நிச்சயமாக நம்ம வந்து ஒத்துக்கவே முடியாது. இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பட் எப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ராஜேஷ் சார், அந்த டீம் ஓகே டீம் தான். சந்தானம் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சுது. அந்த படம் பப்ளிக் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒரு நல்ல படமாக, ஒரு ஜாலியான ஒரு படமாக அமைஞ்சுது. அது வந்து என் கையில் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக நடந்த ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அதே டைமில் ரொம்ப பயமாகவும் இருக்குது. இந்த அடுத்த படத்தை வந்து பண்ணும்போது கொஞ்சம் கூட அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இந்த கதிர்வேல் எனக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால தான் ரொம்ப லேட் ஆச்சு இந்த படம் நான் செலக்ட் பண்ணி நான் பண்ணுறதுக்கு. புரிஞ்சு நடந்துக்கிட்டா எந்த வில்லங்கமும் வராது. எஸ். உன்னை யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதா? இப்பதான் மாப்பிள்ள பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ராஜா ராணிக்கு அப்புறம் நயன்தாரா அடுத்து என்ன படம் நடிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து டீசர் லான்ச் பண்ணீங்க. அப்போ வந்து ஓ வாவ், உதயநிதி அண்ட் நயன்தாரா ஒரு புது காம்பினேஷன் ஆச்சு அப்படின்னு நினச்சோம். எப்படி அவங்க வந்து ரொம்ப சூசி சாதாரணமாகவே, அதுவும் ராஜா ராணி இந்த படங்கள்லாம் அவங்க நடிக்கிறத பார்க்கும்போது இன்னும் சூசி ஆயிட்டாங்க அப்படின்னு தெரியுது. எப்படி சம்மதிக்க வச்சிங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓகேலே ஒரு கல் ஒரு கண்ணாடியிலே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போய் அவங்க தான் கேட்டோம், ஹீரோயின் கேட்டோம். அப்போ வந்து இல்லை நான் பிரேக் எடுக்க போகிறேன், நான் படம் பண்ண போகிறதில்ல அப்படின்னாங்க. அப்புறமா தான் நாங்கள் போய் ஹன்சிகாவுக்கு போய் சொல்லி பண்ணோம். ஸோ இந்த வாட்டியும் வந்து நான் ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு டேரக்டர் அனுப்பிச்சி வச்சேன். ஓகே, டேரக்டர் போய் சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு 1 ஹவரில் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னென்னா மற்ற படம் மாதிரி இல்லாமல் ஒரு ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு கேரக்டர், பவித்ராங்கிற கேரக்டர், வெரி ஸ்ட்ராங், வெரி மெச்சூர்ட், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக அவங்கள தவிர யாரும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நீ சொன்னீங்களே ராஜா ராணி, அந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்களே பயங்கர கான்ஃபிடென்ட் ஆகிட்டோம். இந்த ராஜா ராணி படத்துக்காகவே எங்கள் படத்துக்கு ஓப்பனிங் வந்துடும் அப்படின்னு. ஸோ அது அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறோம். சூப்பர். ஸோ நீங்க வந்து கதிர்வேலனா நடிச்சிருக்கீங்க, அவங்க வந்து பவித்ரா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சந்தானம் வந்து மயில் அப்படின்ற ஒரு மயில் வாகனன். நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஓகேல உங்க பேர் சரவணன், இதுல வந்து கதிர்வேலன், ஏதாவது முருக பக்தரா, சென்டிமெண்டா? டைரக்டர் வச்ச இதுதான், டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ற பேர் தான். அந்த மாதிரி எதுவும் கேட்டுலாம் வாங்கல. டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாதா? 5 வயசுல இருந்து தீவிர ஆஞ்சநேய பக்தன். இவளுங்க இல்லடா, உலக அழகே வந்தாலும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இப்போ நான் உதய் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், எப்படி வந்து அவங்க ரொம்ப சூஸி ஆச்சு இந்த படத்துல நடிக்க சம்மதிக்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஓகேலேருந்தே வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்ன? டெஃபினெட்லி ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா இது யூஸ்வலாக ஒரு காமெடி ஃபில்ம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இட் வில் பி மோர் ஆஃப் அ ஃபேமிலி ஃபில்ம். ஏன்னா எல்லா ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் டெஃபினட்டாக. பவித்ரா அந்த ரோல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பவித்ரா ஷில் பி சம்மன் ஹூம் யூ வுட் கனெக்ட் டு. ஏன்னா அவங்க மிடில் கிளாஸ் பொண்ணு, அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூரிட்டி லெவல் எல்லாம் இருக்கும். விழியே விழியே திரை விரிகிறதே உன்னை பார்த்திடும் வேளையிலே, அதிலே அதிலே படம் வரைகிறதே மனம் சேர்ந்திடும் ஆசைகளே. ஓகே, பட் உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்த விஷயம்னா என்னன்னு சொல்வீங்க? இந்த சேலஞ்சிங்னா அப்படி இல்ல, கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுனது. ஏதா சிக்னேச்சர் ஸ்டெப் இருக்கா இந்த படத்துல? லைக் ஓகே இல்ல, வேணாம் மச்சான் வேணாம் மாதிரி ஒரு சாங் இருக்கு. பட் அவங்களோட 3 சாங் இருக்கு, 3 சாங் 4 சாங் இருக்கு. ஒரு மாண்டாஜ் சாங், அப்புறம் 2 சாங் ஃபாரின் எடுத்தோம், அப்புறம் ஒரு சாங் இங்க பொள்ளாச்சியில் எடுத்தோம்.
டான்ஸ் போகும்போது ஜாலி ஆகிடும் மாதிரி. யாருக்கு ஜாலியா இருக்கும் உங்களுக்கு? யாரு அதிகமா தப்பா ஆடுறாங்க ஒரு பெரிய போட்டியே நடக்கும். நான் தான் ஜெயிப்பேன். எப்படி இருந்துச்சு அவரோட டான்ஸ் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ்? இட் வாஸ் ஃபன் ஒன்லி. அவர் சொல்ற மாதிரி எல்லாம் இல்லைங்க. அவர் ரொம்ப தன்னடக்கம். ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு தன்னடக்கம். இந்த ரொமான்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப கூச்ச சுபாவமா இருந்தாரா இல்ல? ஆமா அப்படியா? ஆமா. இந்த ரொமான்டிக் சீன்ஸு, அப்புறம் சாங்ஸு, அப்புறம் ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்கல்ல, யூஸ்வலாக ஒரு ஷாட்டுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க சார் ஸ்டில் கொடுங்க அப்படின்னா, அப்போல்லாம் அவர் அப்படியே ரொம்ப ஷையாக அப்படியே நின்றுட்டு இருப்பார். ஏங்க தோல் கை போடுங்க, கை பிடிங்க அப்படின்னா அவர் அப்படியே கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி பிடிச்சிப்பாரு. அப்படிதான் மாஸ்டர் தான் சொல்லாரு, இல்லைங்க கொஞ்சம் ஒழுங்கா பிடி. அது எப்படி சீனியர் ஹீரோயின் அப்படின்ற ரெஸ்பெக்டா இல்ல எல்லா ஹீரோயின்ஸ்கிட்டயும் அப்படிதான் இருப்பீங்களா? இல்ல அது ஒரு ரீசன். அப்புறம் எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் அப்படிதான். எல்லா பொண்ணுங்ககிட்டயும் அப்படிதானே? பார்த்தா அப்படி தெரியல. மேலே மேலே தன்னாலே என்ன கொண்டு போனாளே அந்த புள்ள கண்ணாலே நெஞ்ச அள்ளிட்டாளே. உதயநிதி as an actor அவருக்கு on a scale of 10 எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? ப்ராப்ளி 6. 6. பரவாயில்லையே. as a dancer ஐயோ 5. இந்த ரொமான்டிக் பார்ட்ல 4 3யா? 4 வரும்னு நினைச்சேன். இமோஷன்ஸ் அது 0. இமோஷன்ஸ் ஆக்சுவலி என் கூட இமோஷனல் சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு அது தெரியல. படம் பார்த்து நான் சொல்கிறேன். இப்போ ரொமான்ஸ்ல 3 on 10 அவங்க மார்க் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு உண்மையான காரணம் வந்து எப்படி பொண்டாட்டி திட்டுவாங்க அந்த மாதிரி ஏதாவது பயம் இல்ல இல்ல எனக்கு வராது. 50% அதாக தான் இருக்கும். அப்படின்றீங்களா? உங்களுக்கு தான் பர்சனலா தெரியும் அப்படின்றதுனால அந்த உண்மை காரணம் உங்களுக்கு தான் தெரியும், அதனால தான் கேக்குறோம். 50% அதாக தான் இருக்கும். மீதி 50% பிகாஸ் ப்ராப்ளி இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆஹா. அந்த அந்த experience இல்ல. தயக்கம் இருக்கு அவருக்கு. லவ்னு ஒன்று வந்துட்டாலே பாடியும் மைண்டும் நான் சிங்க் ஆயிடும். பாடி சொல்றத மைண்ட் கேட்காது, மைண்ட் சொல்றத பாடி என்ன கேட்காது. மாப்பிள்ள சொன்ன? சரியா கேட்கலையே. நான் சொன்னதே This, கேட்கலையா? சந்தானம் and உதயநிதி கெமிஸ்ட்ரி அது வந்து மறுபடியும் லைக் மோஸ்ட் ஆஃப் த ஹீரோஸோட வந்து சந்தானமோட சிங்க் சூப்பராக இருக்கிற மாதிரி உங்களோடயும் வந்து அது செட் ஆயிடுச்சு. இந்த படத்துலயும் ஓகே ஓகேக்கும் வந்து உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுங்க உங்களோட பாண்டிங். ஓகே ஓகேல பாத்தீங்கன்னா சந்தானம் தான் கதையே வந்து எடுத்துட்டு போவாரு. போவாரு. அவர் தான் ஒரு ஹீரோ. எனக்கு மேல அவருக்கு அதுல ஒர்க் இருந்துச்சு. அதை வந்து அதனால தான் அந்த படம் அவங்களுக்கு போய் ரீச் ஆச்சு. இந்த படத்துல வந்து சந்தானம் இருப்பாப்புல, பட் சந்தானத்து கதைக்குள்ள தான் இருப்பாப்புல. பட் அதையும் மீறி எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு என்னோட அப்பா கேரக்டருக்கு அது மாதிரி நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. பவித்ரா இவங்க கேரக்டருக்கு, அப்புறம் என்னோட அம்மா கேரக்டர், என்னோட அக்கா கேரக்டர் சாயா சிங் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இருப்பாங்க இந்த படத்துல. ஸோ இதுக்கு நடுவில் சந்தானம் வந்து ட்ராவல் பண்ணுவாப்புல. பொதுவா வந்து ஹீரோஸோட தான் வந்து சந்தானம் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் வந்து நயன்தாராவும் சந்தானமும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. லைக் வந்து நீங்க ஏதாவது ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களை சிரிக்க வைக்கிறது வந்து ஃபோன் பண்ணா போதும் 10 நிமிஷத்துல ஏதோ மூட மாத்திடுவாரு. ஓ அது நீங்க கண்ணுக்கு நேரா பாத்துட்டீங்களா? இல்ல அது நான் புக்ல படிச்சேன். ஓ நீங்க அதே புக்ல தான் நாங்களும் படிச்சோம். அதனால தான் நாங்களும் கேக்குறோம். நயன்தாரா நீங்க தான் சொல்லணும் அதுக்கு. நானும் அது புக்ல தாங்க படிச்சேன். புக்ல நீங்களும் படிச்சீங்களா? வாட் இஸ் யுவர் ஹவுஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்? No, I know சந்தானம் வெரி வெல். நான் நிறைய படம் பண்ணியிருக்கோம்ல கூட. அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு மோர் தென் தேட் அவர் வந்து ரொம்ப பயங்கரமான ஃப்ரெண்டு இல்ல. எனக்கு என்கிட்ட அவரோட ஃபோன் நம்பர் கூட கிடையாது. இல்ல இப்போ ஆக்சுவலா நான் லாஸ்ட் வீக் தான் அந்த பாட்டு சாங் என்னோட தான் இருந்தாரு. அப்பதான் அவர்கிட்ட கேட்டேன். நான் அவர் முதலாளி தான் கூப்பிடுவேன், அவர் என்ன முதலாளி தான் கூப்பிடுவாரு. அது என்ன? சும்மா அது ஃபர்ஸ்ட்லேருந்து அது பேச ஆரம்பிச்சிட்டோம். முதலாளி நயனுங்க அவங்களுக்கு மூட் அவுட் ஆனால் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்களாமே. முதலாளி அந்த நியூஸை பார்த்துட்டு என் பொண்டாட்டிக்கு நயனோட நம்பர் கூட கேட்குறேன். என் ஃபோன் எடுத்து போகிறவங்க நம்பர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. ஏறஞ்சிக்கலாம் பாப்பாலடா. எல்லா பொண்ணுங்களும் சூர்யா மாதிரி பையன் வேணும் தான் மாப்பிள்ள சுத்துவாளுங்க. கடைசியா ஏரியால இருக்க பையன் தான் உஷார் பண்ணிட்டு போவான். இது கதிர்வேலன் காதல் ஒரு புது டைரக்டரோட ஒர்க் பண்றீங்க. அஃப்கோர்ஸ் ராஜேஷ் அண்ட் நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். படம் மூலமா இன்னமும் க்ளோஸ் ஆனீங்க. இவரோட முந்தைய படம் வந்து ஒரு ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிமா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சுந்தரபாண்டியன்ல இருந்து அவர் வேற ஏதோ ஒரு புதுசா ஒன்று ட்ரை பண்றாரு, நீங்களும் புதுசா ஒன்று ட்ரை பண்றீங்க. அந்த கம்பேட்டபிலிட்டி எப்படி ஒர்க் ஆயிருக்கு? இது வந்து பிரபாகர் சாரே வந்து என்கிட்ட சொன்னார். நான் வந்து ஓகேக்கு அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சுங்க. நிறைய டைரக்டர்ஸ் கதை சொன்னாங்க. எனக்கு பெருசாக திருப்தியாக இல்லை. பட் சுந்தரபாண்டியன் நான் படம் பார்த்தேன் தேட்டரில் போய். அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. பார்த்த உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் காலைல ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு. வந்தார். ஒரு படம் பண்ணலாம் சார், நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அவரும் ரொம்ப சந்தோஷமாக ஓகே சார் அப்படின்னா. அவருக்கு பெரிய ஹிட்டு. நானும் ஓகேக்கு அப்புறம் எதுவும் கமிட் ஆகாமல் இருக்கேன்.
படம் முடிஞ்சிட்டு ஒரு 3 வாட்டி 2 பேரும் ஒன்றா உட்காந்து பார்த்துட்டோம். பார்த்தோன்னே அவர் சொன்ன விஷயம் வந்து ஓகேவும் சுந்தரபாண்டியனும் கலந்து செஞ்ச படம் தான் இந்த கதிர்வேலன் காதல். இதில் ஓகேவும் இருக்கும், சுந்தரபாண்டியனும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் கதிர்வேலன் காதல். கதிரவனாக திரிந்த பகல் நிலவன தேயவும் துணிந்ததடி கருநிறமாக இருந்த நிழல் உனதொரு பார்வையில் வெளுத்ததடி. இது கதிர்வேலன் காதலோட பேசிக்கான அந்த டீசர் வச்சு நீங்க சொன்ன தகவல்கள்லாம் நாங்க கேட்டுக்கிட்டாச்சு. படம் எப்போ லான்ச் பண்ண போறீங்க? படம் வந்து February 14th வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு டைட்டிலே கதிர்வேலன் காதல் இருக்கிறதுனால அன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. சூப்பர், ட்ரீட் ஃபார் வேலண்டைன்ஸ் டே அண்ட் we are looking forward from you நயன். ராஜாராணிக்கு அப்புறம் நீங்க கொடுக்க போற படம் உதய். ஓகேக்கு அப்புறம் உங்களோட அடுத்த படம். ஒரு கேப் இருந்தாலும் நிச்சயமா ஒரு சப்ஸ்டான்ஷியல் விஷயம் அந்த படத்துல இருக்குங்கிறத நாங்க முழுமையா நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் உதய், தேங்க்யூ ஸோ மச் நயன். இது கதிர்வேலன் காதலுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், நான் புலிவால் படத்தோட டைரக்டர் மாரிமுத்து பேசுகிறேன். படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு முழுக்க பெரிய பாராட்டுகளோட ஓடிட்டு இருக்குது. எல்லா தேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டுருக்கு. எல்லாமே ஆடியன்ஸ் வந்து சீன் பை சீன் என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை வந்து மேஜிக் ஃப்ரேம்ஸ் சார்பாக ராதிகா சரத்குமார் அவர்களும் ஸ்டீபன் அவர்களும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த படம் மலையாளத்தில் வந்து சாப்பா குருசி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போச்சு. அந்த படத்தோட தமிழாக்கம் தான் இது. இந்த படத்தில் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம். அந்த மெசேஜ் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எல்லாரும். அந்த மெசேஜ் வந்து ரொம்ப ராவாக சொல்லாமல் ஒரு மாதிரி சுகர் கோட்டட் டேப்லெட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கோம். என்னென்னா மொபைல் ஃபோன் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் பொருள் நம்ம கையில் இருக்குது. ஆனால் அதுதான் கம்யூனிகேஷனுக்கு வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் பயன்பட்டுருக்கு இருக்கு. இன்றைக்கி வந்து டோட்டலாக ஒரு நாளில் பண்ணுற வேலையை வந்து 5 நிமிஷத்தில் பண்ணிடுறோம். காரணம் மொபைல் ஃபோன். ஆனால் அதே மொபைல் ஃபோன் வந்து மிஸ்யூஸ் பண்ணாக்க அதை வந்து கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தினா எவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். அதுதான் இன்றைக்கி எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்குது. நீ பார்த்தா ஃபேஸ்புக்கில் அது இல்லை தலைப்பு செய்திகள் பார்த்தோம்னாக்கா மொபைல் ஃபோனில் என்னென்னமோ பண்ணிடுறாங்க. யாரோ வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுது, சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய ப்ராப்ளங்கள் வந்துடுது. அந்த ப்ராப்ளங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த மொபைல் ஃபோனை வந்து ஒரு லிமிட்டோட பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டி அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். அந்த மெசேஜ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. படத்தில் வந்து விமல் பிரசன்னா, தம்பிராமையா, சூரி, ஓவியா, அனன்யா, இனியா, சொர்ணமாலியா, இந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட் பேக்கெட் ஃபிலிம் இது. 5 ஸ்டார் என்னோட முதல் படமே வந்து என் கூட இன்னொரு 3-4 நடிகர்கள் இருந்தாங்க, இன்ட்ரடியூஸ் ஆனாங்க தான். ஸோ நிறையா மல்டி ஸ்டார் காஸ்ட் படங்கள் ஒர்க் பண்ணதுனால ஐ டோன்ட் ஹாவ் எனி டிஸ்கம்ஃபர்ட் ஒர்க்கிங் இன் தட். இந்த படத்தில் விமல், இதுக்கு முன்னாடி நரேன், சிபி எல்லாருமே நல்ல நண்பர்கள். ஸோ வேலை செய்கிறது, ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறது நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம். இதில் வந்து அந்த காசுன்ற கேரக்டரில் நானும், பிரசன்னாவும் வந்து அந்த பணக்கார கேரக்டரில் பிரசன்னாவும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் ஒரு திமிரு பிடிச்ச பணக்கார பையன், எல்லாரையும் எப்போவுமே அட்வான்டேஜ் எடுத்தே பழக்கப்பட்ட ஒருத்தன். ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு சாதாரண ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறேன்றது தான் புலிவால். இதில் வந்து ரொம்ப 2 பேர் கேரக்டருமே வித்தியாசமாக இருக்கும். அவரோட கேரக்டர் அவருக்கு ரொம்ப பொருந்தி வந்திருக்கும். என்னோட காசுன்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப பொருந்தி வந்தது. என்ன உன்னை நீ கவனிக்கிறதை விட நான் அதிகமாக கவனிக்கிறேன். ஏதாவது ஒன்று பார்த்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதானே. ஒரு ஆளுக்கு உன்னை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. விமல் வந்து இது வரைக்கும் ஒரு கலகலகலன்னு ஒரு கதாபாத்திரங்கள் தான் பண்ணியிருக்கிறாரு. ஒரு காமெடி கலாட்டாக்கள் பேஸ்ட் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து ஒரு சட்டில்டாக ஒரு அண்டர் பிளே பண்ணியிருக்கிறாரு விமல். அது வந்து புதுசாக இருக்குது இன்னைக்கு. டைரக்டருக்கு வந்து ரொம்ப நெக்ஸ்ட்டு பேக் போனாக இருக்கிறது வந்து இடதும் வலதுமாக இருக்கிறது வந்து கேமராமேனும் மியூசிக் டைரக்டரும். ஏன்னா அவனோட உணர்வுகளுக்கு வந்து நம்ம நினச்சிருக்கிற சீனை நினச்சிருக்கிற மாதிரி எடுக்கிறது ஒரு கேமராமேன், நம்ம நினச்ச சீனை நினச்சதை விட பெட்டராக எடுக்கிறது ஒரு கேமராமேன். இந்த படத்தில் தினேஷ் வந்து நான் நினச்ச விஷுவலை விட பெட்டராக ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லணுன்னா படத்தோட கேமராமேன் தினேஷ். இதுக்கு முன்னாடி 3 பேர் 3 காதல் படம், அது சத்தம் போடாது, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா தினேஷோட ஃபோட்டோகிராஃபி சொல்லலாம்.
எஸ்பெஷலி சாங் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன்லலாம் ஷூட் பண்ணும்போதெல்லாம் கூட ரொம்ப சேலஞ்சிங்காக தினேஷ் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் வந்து அவரோட மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு ஆத்மா இருக்கும் அவரோட டியூன்ஸில், அவரோட தத்தகாரத்தில் வந்து ஒரு ஆத்மா இருக்கும். ராஜா சார்கிட்ட நான் என்ன ஃபீல் பண்ணுவேனோ 80s வந்து நாங்கள் காலேஜில் படிக்கிற காலங்களில் வந்து என்ன ஃபீல் பண்ணியிருக்கோமோ அந்த பாடல்களை அதே மாதிரியான ஒரு ஃபீலர் ரகுநந்தன். அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி டியூன்ஸ் நிறையா வாங்கியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அது மொபைலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மொபைலை வந்து ஏன் மிஸ்யூஸ் பண்ணணும், ஏன் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மொபைலை அடுத்தவங்க மொபைல் எடுத்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணால் அடுத்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், அதை வந்து நம்ம எதுவுமே கண்டுக்காமல் ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. நீங்கள் படம் வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏய் சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும்? ஏன் சொல்லு. உன்னால தான் பழகிச்சு. ஒரு பேரு? ஏய் வெயிட். ஏன்? 3 2 1 ஓபன். என்ன? என் பர்த்டே. ஏய் ஹேப்பி பர்த்டேயா. Thank you brother. Cheers. Cheers. ஜான், என் பாட்டி சொல்லுவாங்க, முழுநிலாவை பார்த்து அம்மா மடியில படுத்து மனசுல ஏதாவது நினைச்சா அப்படியே நடக்கும். கேள்விப்பட்டிருக்கியா? சிப்பா. சரி, என்ன கல்யாணம் பண்ணனும் யார்கிட்ட கேட்கணும்? என் அப்பா அம்மா. சார் இது எவ்வளவுதான்? ஆனா நான் யார்கிட்ட கேட்க வரேன். நானே முடிவு பண்ணா போதும். ஏன் உங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் கேட்க மாட்டியா? இருந்தா தானே. சிம்பத்தி இல்ல வேணா ப்ளீஸ். அம்மா அப்பா சின்ன வயசுல ஆசிரமத்தில் வளர்ந்த, ஸ்காலர்ஷிப்பில் வெளியே வந்த, வேலை அப்படி போயிடுச்சு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான். ஆனால் ஒன்றும் நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம விட்டு போனால் நாமளும் போகணும்னு இல்லை. இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். எனக்கு மாறிடுச்சு. யோசிச்சு சொல்லு. என் அம்மா மடியில படுத்ததே இல்லை. படுக்கட்டுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரோட பிளட் எல்லா டைப்ஸ் பிளட் இருக்கு. நம்ம வீட்ல உனக்கு தான் பிளட்டா? உனக்கு உண்டு குத்துறாங்க. உனக்கு தான் பிளட்டா? இல்லங்க, இது ஆக்சிடென்ட். அவங்க தான் பிளட் தேவைப்படுது. ஐயோ, இப்படி வேலாமா? இப்படி வேலாமா? இந்த சைடு என்ன ரொம்ப சுத்தல வரீங்க. என்ன புள்ள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண. வா நம்ம போய்லாம். இவனுக்கு யார் இவனுக்கு பிளட் கொடுங்க. வா நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். வா चलो. வர சொல்றேன். போடா. பாஸ். பாஸ் வாங்க பாஸ். போய்டா. பாஸ். என்னவா நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பிளட் எடுத்துறீங்களா? அதுவும் சின்னதா. நான் பெக் மாதிரி காட்ற. யார் நீ? இல்ல சார், வாங்க சார், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சார். ஓகே. இல்லம்மா, குடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கேர் ஆகுதியா? அதுக்கு ஒரு ஃப்ரூட்டி பிஸ்கட் தருவாங்க. நிதா, ஃப்ரூட்டி பிஸ்கட் பிளட் கொடுக்க வந்தேன்ச்சா? நான் புதாக வந்தேன். கேளு, கும்லா சொல்ச்சேன்னு வந்தேன். தெரியும் சொல்லிட்டேன் சார். ப்ளீஸ் சார், போங்க சார். போடா. நல்ல வேலை போய்ட்டோம். குமுதா, ஐ லவ் யூ குமுதா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ குமுதா. என்ன வேணுமா? ஹலோ, கேன்சல். சரி சார். ப்ளீஸ் சார். போடா. சார் டைம் ஆகுது சார். ஏய், மீட்டிங்ல இருக்க. போவா. போ. சரியா? ரைட்டா. ஐயோ, குமுதா. அல்லது. இருமா வரேன். நம்மள பாத்துக்கோ. பாத்துக்கறேன். குமுதா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ தைரியமா இரு, நான் வந்துறேன். வலிக்குமா? ஒண்ணும் இல்ல. நான் வரேன் குமுதா. வராத போ.
ஹலோ நாளைக்கு குத்தலாமா? மேடம் நான் ஏன் பிளட் கொடுக்குறேன் சொல்லுங்க. குமுதா ஹாப்பி. மேடம் உங்க ஹாப்பி இல்ல, குமுதா ஹாப்பி. சாத்தியா இது? அடா யூ மா வா. பிளட் கொடுத்துட்டு ஜூஸ் குடிக்காம வந்துட்டீங்க. குமுதா வேண்ட குத்து அனுப்புங்க, அதான் முறையா இருக்கும். பிளட்லாம் குத்து உயிரை காப்பாத்திக்கிறேன், இது கூட இல்லையா? போங்க போய் பக்குவமா சொல்லி அனுப்புங்க. போங்க சிஸ்டர் போங்க. ஐயோ ஏமா வலிக்குதே, ஐயோ வலிக்குதே, ஐயோ வலிக்குதே. இந்த ஜூஸ் குடி. ஐயோ ஏமா பிளட்லாம் குத்து உயிரை காப்பாத்திக்கிறேன், யாருமே கண்டுக்க மாட்டாளே. வேணுமா வேணாமா? இல்ல ஃபர்ஸ்ட் நீ பாதி குடிச்சிட்டு மீதி கூட குமுதா. இன்னைக்கு என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது? குடிச்சிட்டு தரதுக்கு. குடிச்சா குடி, குடிக்கலனா இல்ல கீழே ஊத்து. என்ன குமுதா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. போன்ல ஒரு மாதிரி பேசினா ரத்தத்தை ஊஞ்சிட்டு வேற மாதிரி பேசுற. போங்காகுது, எங்க கத்துக்கின? இது பாரு, முன்னெல்லாம் உன்னை பார்த்தாலே பிடிக்காது, அருவருப்பா இருக்கும். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாள் குடிக்காம 2 ஃபேமிலியை காப்பாத்திருக்கேன். அதான் இனிமே பார்த்தா பேசுவேன், அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஓகே ஓகே, ஃபியூச்சர் லவ் வரலாம்ல. இப்ப பேசணும்னு தோணுது, அப்புறம் பார்க்கணும்னு தோணும், பழகணும்னு தோணும், வாழணும்னு தோணும். ஐடியா வருது, ஐடியா வருது. All the people wanna shout, all the people wanna cheer, all the people in the house. Here comes a man with a new style. He's gonna drive everyone wild, just like a shotgun, boom boom and bang bang. நல்லவன்னு சொல்வாங்க நம்பிடாதீங்க, எங்களை கெட்டவன்னு சொன்னாலும் திட்டிடாதீங்க. தங்கம்னு சொன்னாலும் வரசிடாதீங்க, எங்களை தகரம்னு சொன்னாலும் பகைச்சிடாதீங்க. சண்டையில 2 பட்டன் அவுந்து இருக்கும், ஒரு சண்டையில எங்களோட சவுண்டு இருக்கும். எதிரியோட உடம்புல தான் காயம் இருக்கும், ஆனா எப்போதுமே எங்க பக்கம் நியாயம் இருக்கும். 1 2 3 4 5 வேணா எங்க கிட்ட wrong side drive. 1 2 3 4 5 வேணா எங்க கிட்ட wrong side drive. மனம் வெள்ள கர கர இல்ல, எடக்கா மடக்கா கடுக்கா கொடுத்தா தொடுக்கா அடிப்போம். பழ 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 பேட்டி பட படக்கிற கோஷ்டி, உதவம் மட்டும் வைக்கும் மானம் பார்க்க மாட்டோம். எங்கூரு வந்து பாருடா, அது பெட்டி தொட்டா ஜோடிடா. யாரு படம் போடினாலும் ஹீரோ அங்க நாங்கடா. 1 2 3 4 5 வேணா எங்க கிட்ட wrong side drive. மாட்னிக்கடா இன்னைக்கு. ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு. வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Boys and girls who wanna get up and dance, come on, raise your glass and say, what's up, what's up, what's up, there? Scream and shout, mama, let it all out, mama. Bring the roof down, singing, what's up, what's up, what's up, there? அடி பொண்ணம் கிளாஸ் பொண்ண போல ரொம்ப பண்ணாத நான் பொண்ணத்தான தேடி வந்தேன் தள்ளி போடாத சுத்தம் செஞ்ச வெண்ணிலவா நின்னு கிட்டு என்ன இங்க ஏதோ செய்யாத Boys and girls who wanna get up and dance, come on, raise your glass and say, what's up, what's up, what's up, there? நீ வெக்கத்துல சிரிச்சால வெஸ்டர்ன் மியூசிக் வெறும் காலில் நடந்தால லக்கு பூமிக்கு நான் கரப்டான கம்ப்யூட்டரா மாறி போனது கையப்பட்டா இமிடியேட்டா ரிஸ்டார்ட் ஆவேங்க எக்கச்சக்க அழகோட திரியும் சல்வாரே உனக்காக வரலாண்டி மூன்றாம் பல்வாரு நீ மூக்கு மேல கோவப்பட்ட அன்னம் சேவக்கும் அதில் வானம் பிள்ளைல் எல்லாரும் வண்ணம் இருக்கும் பொண்ணம் கிளாஸ் பொண்ண போல ரொம்ப பண்ணாத நான் பொண்ணத்தான தேடி வந்தேன் தள்ளி ஓடாத யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது இன்று பேசாமல் கண்கள் பேசுது நகராமல் இந்த நொடி நீட எந்த நொடி நெஞ்சம் ஏங்குதே குளிராலும் கொஞ்சம் மணலாலும் இந்த நேரம் தான் கொள்ளுதே எந்த நாளா
அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல இவன் கொட்டா போட பாக்குறானே. யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. மீரா நாராயணன் தமிழ் பசங்க டீம்ல பொண்ணா? குட் லக் விஸ்வா. தேங்க்யூ. அடுத்தவன் ஐபோன்ல ISD பண்றது தப்பு ப்ரோ, புரிஞ்சுக்கோ. தீர தீர ஆசையாவும் பேசலாம், மெல்ல தூரம் விலகி போகும் வரையில் தள்ளி நிற்கலாம்.